புறவியும் தேரும் பல்லக்கும் மட்டும் வண்டிகளும் மட்டுமே இருந்த அந்த காலத்தில் குமரி முனையில் உள்ள பக்தன் கூட காலத்தினாதனையும் கார்மேக மன்னனையும் தரிசிக்க ஓடோடி வருவது வழக்கமாயிருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலத்தினாதன் சந்நிதி களைகட்டி கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான புறவிகளும் ரதங்களும் கோவிலை சுற்றியுள்ள சோலைகளில் காணப்பட்டன. கச்சனிந்த இளம் மங்கையரும் கட்டிய சேலையிலாலே மார்பை கொண்டிருக்கும் மாதரும் கையெதுகு கொண்டு மெய்யது போர்த்திய ஆண்டிகளும் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டார்கள். ஆலயத்தில் உள்ளே இருந்து கம்பீரமான ஒரு குரல் வெளியே வந்தது. இனிமையான சாரியத்தில் அது சில விருத்துப்பாக்களை பாடிற்று. பத்தும் புகந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாவும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன காணும் கலப்புரிய காலத்தையே. நான் பாட்டை ஃபுல்லாக படிக்கல, பட் அந்த ஃபோட்டோ நான் பாடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கிங்க. ஓம் நமச்சிவாய் என்று ஓங்கி ஒலித்தது. ஹரஹர மகாதேவி என்று கூட்டம் எதிரொலித்தது. அந்த கம்பீரமான உருவம் மானம் காக்க ஒரு கோமணத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு கையிலே ஒரு கரும்பை சுமந்தபடி எழுந்து நின்றது. வந்திருந்த கூட்டமெல்லாம் அதன் காலடியில் விழுந்து வணங்கிற்று. ஆலயத்தை விட்டு அது வெளியேறிய பிரசன்னம் பந்தலுக்கு வந்தபோது அங்கே பெருங்கூட்டம் ஒன்று காத்து கொண்டிருந்தது. திருவெங்கடார் வாழ்க என்று கூட்டமெல்லாம் கோஷமிட்டது. அந்த நாணப்பிழம்பு அரங்கில் ஏறி அமர்ந்தது. அப்போதுதான் கூட்டம் அவர் அருகிலே நாணப்பிழம்பாகவும் அழகு பிழம்பாகவும் நின்ற ஒருவரை கவனித்தது. பத்ரகிரியா பத்ரே என்று பேச்சு எழுந்தது. கரும்போடு நிற்கும் பெரியவர்தான் திருவெங்கடார் என்ற பட்டினத்தார். பக்கத்தில் நிற்பவர்தான் அவரது பிரதம சீடர் பத்ரகிரி மகாராஜா என்று ஒரு